மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராதாகிருஷ்ணன் வணக்கம். ராதாகிருஷ்ணன் வணக்கம். வணக்கம். இந்த விஜயோட அந்த வீடியோ பதிவு தொடர்பாக நீங்க என்ன கருதுறீங்க சொல்லுங்களேன். இல்ல, இது 68 மணி நேரத்துக்கு பிறகு ரொம்ப யோசிச்சு ரூம் போட்டு யோசிச்சு ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு அரசியல் கட்சி இல்லை என்றால் ஒரு அரசியல் கூட்டம் எப்படி பிஹேவ் பண்ணும் என்ற அந்த பேசிக் அடிப்படை அறிவு இல்லாமல் பகிர்ந்த ஒரு வீடியோவா இருக்கிறது. மிக தெளிவாக அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இது உங்க சத்தியம் டிவி மூலியமாக தெரிந்து கொள்ள விட்டும். அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு கிரௌடு ஏற்கனவே இருக்கிறது என்றால் அந்த இடத்துக்கு ஒரு மூவிங் கிரௌடு வந்து சேர்ந்து விட்டால் அங்க 100% வந்து ஸ்டாம்பீட் நடக்கத்தான் செய்யும், மக்கள் இறக்கத்தான் செய்வார்கள். இது நீங்க வந்து ஒரு கிளை செயலாளர்கிட்ட கேட்டாலும் சொல்வார்கள். அதிமுக, திமுக, பாஜக எந்த ஒரு கட்சியில் இருக்கின்ற ஒரு கிளை செயலாளர்கிட்ட கேட்டா கூட அவர்கள் சொல்வார்கள், ஒரு மூவிங் கிரௌடை எப்பவுமே ஒரு ஸ்டேஷனரி ஏற்கனவே அங்க தங்கி இருக்கின்ற கிரௌடு கூட வந்து சேர்க்க கூடாது என்று சொல்வார்கள். அதனாலதான் ஏடிஜிபி இவரு சொல்லும் போது அவர் சொல்லியிருக்கிறாரு, டேவிசன் சொல்லும் போது சொல்லியிருக்கிறாரு, அதாவது 50 மீட்டர் முன்னாலேயே நில்லுங்கள் என்று நாங்க வந்து அறிவுறுத்தினோம். ஆனால் அந்த அறிவுரைக்கு அவர் வந்து பணியவில்லை என்று கூறியிருக்கிறார். முழுக்க முழுக்க காரணமாக இருந்தவர் விஜய். இந்த கம்ப்ளீட் இந்த ஸ்டாம்பீடுக்கு காரணமாக இருந்தவர் விஜய். அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, என்னுடைய அணிகளை வந்து பழிவாங்காதீர்கள் சொல்லுறேன். அணிகளை பணி வாங்குறேன்னா எத்தனை பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி இதுக்குள்ள உள்ள போட்டிருக்கணும்? யாரையுமே அரெஸ்ட் பண்ணலையா? ஆதவ் அர்ஜுன் போட்ட அந்த கேவலமான அந்த ட்வீட்டுக்கு கூட இன்னும் அதாவது இன்சைட் பண்றாங்க, கிரௌட வந்து இன்சைட் பண்றாங்க. அதுவும் அறியாமையில் இருக்கின்ற மக்கள் தான் தாராளமாக தாவேக்கால இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. அப்படி இருக்கின்ற மக்களை வந்து இன்சைட் பண்ணி கூட அவர்களை வந்து ஏவி விட்டது பிறகு கூட ஒரு அரசாங்கம் வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்கலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு கூட இவர் வந்து இப்படியான ஒரு அபத்தமான ஒரு வீடியோ வந்து வெளியிடுவது எதற்காக எனக்கு புரியவில்லை. இது முழுக்க முழுக்க வந்து இதிலிருந்து இந்த 41 பேருடைய கொலையிலிருந்து ஆதாயம் தேடுவதற்காகத்தான் என்றதான் என்னுடைய ஒரு வியூவா இருக்கு. இன்னொரு முக்கியமானது, நாங்கள் வந்து இந்த 41 பேர் உயிரிழந்தவுடன் உடனே சென்னை திரும்பியதற்கு காரணம் வந்து நானும் மனிதன் தானே, அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதால் தான் அங்கு நாங்கள் போகவில்லை. அதனால வந்து மேலும் அங்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்பதால் தான் அந்த மக்களுக்கு இந்த 3 நாட்களாக நாங்கள் செல்லவில்லை என்று அவர் கூறுகிறார். அது சரியான அணுகுமுறை தானே சார்? அது நிச்சயமாக கிடையாதுங்க. அதாவது தாவேகாவை தவிர பாக்கி அனைத்து கட்சிகளும் அங்க இருந்தது. சீன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறாரு விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கருக்கு என்ன போச்சாங்க? தாவேகாவனரை காப்பாற்ற வேண்டும் என்று எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்காரா? இல்ல வந்து தாவேகாவுக்கு எழுதி கொடுத்திருக்காரா நான் பண்றேன் அப்படின்ட்டு? இல்ல செந்தில் பாலாஜி போய் நிக்க வேண்டிய அவசியம் என்ன? முதல்வர் சொன்னார், செந்தில் பாலாஜி பொண்ணுன்னார், அவங்க லோக்கல் எம்எல்ஏ போய் நிக்கிறார். அப்ப முழுக்க இது எல்லாம் திசை திருப்பி கொண்டு செந்தில் பாலாஜி என்ற நபர் அங்க இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான விஷயம் நடந்தது என்பது அவர் வந்து சூசகமாக சொல்வதற்கு இல்லையா? இதுதான் என்னை பொறுத்தவரை வந்து மக்களை தூண்டும் விதமாக மறுபடியும் வந்து விஜய் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது, அனைத்து அரசியல் கட்சிகளை சார்ந்த ஏங்க நிர்மலா சீதாராமன் டெல்லியில வந்து உட்கார்றாங்க, அவங்களுக்கு என்ன போச்சு? நிர்மலா சீதாராமன் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியா இல்ல வந்து தமிழகத்திலிருந்து போன ராஜ்யசபா எம்பியா? கிடையாது. இல்ல, ஏதோ ஊர்ல இருந்து கர்நாடகால இருந்து போன எம்பி வந்து இங்க வந்து கரூர்ல வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரிதான் இவரு எல்முருகன் வந்து மத்திய பிரதேசத்திலிருந்து போனவர், ஆனால் தமிழ்நாட்டுக்காரர் எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் எல்லாம் வந்து இங்கே உட்கார்ந்து இவர்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் செய்கின்ற ஒரு தருணத்தில் வந்து விஜய் விடுங்க, விஜய் ஒரு வேளை நாம அக்செப்ட் பண்ணலாம், அவர் சொன்ன விஷயம் அக்செப்ட் பண்ணலாம், அவர் வந்தால் ஒரு வேளை ஏதாச்சும் பிரச்சனை வந்துன்னு சொல்லி. தாவேக்காவினர் எங்க என்ன கேள்வி? தாவேக்கால இருக்கின்ற செகண்ட் லைன் நபர்கள் எங்க? புஷி ஆனந்த வந்து இப்ப மை போட்டு கூட தெரிய மாட்டேங்கல. போன் எங்க திருச்சியில விட்டு சேலத்துல எங்கேயோ போய் தஞ்சாவூர் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஆதவான அர்ஜுன் இந்த போன் போட்டு எடுக்கிறாரா? இல்ல யாராச்சும் ஒருத்தர் தாவேக்கால இருக்கின்ற ஏதாச்சும் ஒரு நபர் வந்து ஒரு டிவியில வந்து இல்லை என்றால் அவர்கள் வந்து ஏதாச்சும் ஒரு விளக்கத்தை வந்து அளித்திருக்கிறார்கள். எல்லாமே கான்ஸ்பிரசி தான் சொல்றாங்க. அப்ப இது என்ன கான்ஸ்பிரசி எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஷனரி கிரௌடு மேல ஒரு மூவிங் கிரௌடு வந்து இடித்தால் நிச்சயமாக 100% அங்க வந்து ஒரு சாம்பியன் நடக்கத்தான் செய்யும். இது ஏன் நடந்தது என்றால், நாமக்கல்ல இருந்து இவங்க வரும்போது அனைவரும் இவருடைய கூட வந்து பைக்கில் வந்தார்கள். சில கிலோமீட்டர்ஸ் வந்து மக்கள் ஓடி வந்தார்கள், அதாவது இளைஞர்கள் ஓடி வந்தார்கள். அது வந்து திடீரென்று நிற்கும் போது வருகின்ற பிரச்சனையாகத்தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்குது. அந்த இடத்துல தான் கிரௌடு ஒண்ணு இங்க இருக்கின்ற ஸ்டேஷனரி கிரௌடு சர்ஜ் ஆகுது, அங்கிருந்து ஓடி வருகின்ற கிரௌடு வந்து இவர்கள் மேல வந்து மோதுது. அதன் பிறகுதான் ஸ்டாம்பீட் ஏற்படுகிறது. இதற்குத்தான் டேவிசன் படிச்சு சொன்னார், அவருடைய நபர்கள் அங்க இருக்கின்ற நபர்கள் படிச்சு சொன்னார்கள் 50 மீட்டர் முன்னாடி நீங்க நில்லுங்க. 50 மீட்டர்
முன்னால் நின்னா மக்களுக்கு நான் பேசுறது கேட்காது என்ற ஒரு போங்க நியாயத்தை சொல்லி முன்னாடி வந்து அந்த மைக்ல வந்து பேச வேண்டும், அது மக்களுக்கு கேட்காது என்று சொல்லிக் கொண்டு இவர் முன்னாடி வந்தனாலதான் இந்த என்டையர் கெட்டாஸ்ட்ரோபியா நடந்திருக்கிறது. நிச்சயமாக என்ன ஒரு கமிஷன் போட்டாலும் இதுதான் வெளியே வரும். சிபிஐ ஆனாலும் சரி, இல்ல ஜுடிஷியல் கமிஷன் ஆனாலும் சரி, இதுதான் விளைவாக இருக்கும். இன்னொரு குற்றச்சாட்டு முக்கியமா இருக்கிறார். மற்ற 5 மாவட்டங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன், ஆனால் கரூரில் மட்டும் இந்த நிகழ்ந்தது என்னென்ன ஒரு மறைமுகமா அந்த செந்தில் பாலாஜியை பொதுவாகவே தாவேக்க நிர்வாகிகள் அனைவருமே குற்றம் சாட்டுறாங்க. அதுல அந்த மறைமுக குற்றச்சாட்டுல ஏதாவது உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? 100% கிடையாதுங்க. எங்க செந்தில் பாலாஜி மட்டும் கிடையாதுங்க, உலகத்தில் இருக்கின்ற மாபெரும் அரக்கன் கூட தன்னுடைய மக்கள் வந்து இறக்க வேண்டும் என்று எங்கேயும் நினைக்க மாட்டான். அவரை வந்து என்னுடைய இடத்துக்கு இல்லையென்றால் என்னுடைய அந்த இதுக்கு கட்சிக்கு வந்து மடைமாற்றம் செய்ய முடியுமான்னு மட்டும்தான் பார்ப்பானே தவிர கொல்ல போக மாட்டாங்க. ஒரு அரசியல்வாதியும் யாரையும் கொல்ல பார்க்க மாட்டாங்க. யாரையும், அதுவும் குறிப்பாக மக்களை வந்து கொலை செய்ய வேண்டிய அவசியமா ஒரு அரசியல்வாதிக்கும் கிடையாது. ஏனென்றால் நாளைக்கு வந்து அங்கேதான் போய் நிக்கிறோம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்து விட்டால் அது நிச்சயமாக மக்களுக்கு நாளைக்கு நாளைக்கு போய் சேரும். அவர் வேணால் தண்டிக்காமல் போய்விடலாம், அவர் தண்டனை பெறாமல் போய்விடலாம், அவர் வேணால் லீகலி வந்து அதில் இருந்து வெளியே வந்துடலாம். அதுல யாருக்கும் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் செல்வந்தர்களை வந்து ஒரு அரசாங்கம் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்குது. பாஜக அரசாங்கம் வந்து பாஜக சார்ந்த நபர்களை வந்து யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்குது. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் யாருமே ஒரு அரசியல்வாதியுமே நரேந்திர மோடியில இருந்து ஆரம்பிச்சு அவருடைய ஓட்டர்ஸ் வந்து அவருடைய ஓட்டர்ஸ்க்கு எங்காச்சும் ஒரு இடத்துல வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அந்த மனுஷன் எப்படி துடிச்சு போறான்னு பாருங்க. ஒரு ஹிந்துவுக்கு வந்து இந்தியால எங்காச்சும் பிரச்சனை வந்தா அவர்களுடைய நபர்கள் வந்து நிற்பார்கள் என்பது நாம் பார்த்து கொண்டிருக்கிற விஷயமா இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு அரசியல்வாதி, எந்த ஒரு அரசியல்வாதி ஆனாலும் இதை செய்ய மாட்டாங்க. இதுதான் நான் சொல்றேன். இது ஒண்ணு பக்குவம் இல்லாத அரசியல், 2வது வந்து பக்குவம் இல்லாத வார்த்தைகள் மறுபடியும் வந்து இன்னைக்கு ஏறி விட்டிருக்கிறார் விஜய். நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். இந்த மீண்டும் வலிமையோடும் நான் மீண்டும் அரசியல் பயணத்தை தொடர்வேன் என்று கூறியிருக்கிறார். அது வந்து அவர் மீண்டும் இதே ரோட் ஷோ, இதே போல பொதுக்கூட்டங்கள் நடத்துவது வந்து அந்த மக்கள் மத்தியில என்ன அளவுக்கு செல்வாக்கு ஏற்படுத்துமா இல்ல பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? இல்ல, பேசிக்கா அவர் சொல்றது என்னன்னா, மக்கள் எத்தனை பேர் செத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ரோட் ஷோ பண்ண போக போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் அதனுடைய விளக்கமா இருக்கிறது. ஏங்க பெரம்பலூர்ல இது நடந்திருக்க வேண்டியதுங்க. நீங்க பெரம்பலூர் இருக்கின்ற எந்த ஒரு போலீஸ்காரர்கள் அந்த பந்தோபஸ்துல இருக்கின்ற போலீஸ்காரர்களை அழைத்து பேசி பாருங்கள், அவர்கள் இதை கூறுவார்கள். திருச்சியில நடந்த அவரும் நாம எல்லாம் பார்த்தோம். ஏறத்தாழ அந்த ஏர்போர்ட்டுக்கு ஓடி வருகின்ற கும்பல் வந்து அந்த பேரிகேட் எல்லாம் தகர்த்து விட்டு ஓடி வந்தார்கள். ஏதோ ஒரு பெரிய மேஜர் இன்சிடென்ட் நடக்கவில்லை. ஏனென்றால் இவர் வந்து அதுக்குள்ள ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்து விட்டார். இல்லை என்றால் இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் இன்சிடென்ட் ஆகி இருக்கும். அது திருச்சி வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அங்க வந்து இருக்கின்ற பிளேன் அந்த பறக்கிறது அனைத்துமே வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கும். இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் வந்து அதற்கு பெரும் ஒரு இது வந்து அது ஒரு இன்சிடென்டாக பார்ப்பார்கள். அந்த மறுபடியும் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பிறகுதான் அது வந்திருக்கும். அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நடந்தது. இது ஏதோ கரூர்ல இட் வாஸ் வெயிட்டிங் டு ஹேப்பனுங்க. அது கரூர்ல நடந்தது. கரூர் மக்களினுடைய ஒரு துர்பாகியமாக பார்க்க வேண்டியதா இருக்கு. நன்றி சார். ஆர்கே சார், பல்வேறு கருத்துக்களை இந்த விஜயின் பதிவு தொடர்பாக எங்களுக்கு பயந்து மிக்க நன்றி சார்.